உங்கள் பேச்சில் நல்ல அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும் அப்படின்னா, பிறரை நேசிக்கின்ற மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்கள் சாப்பாட்டில் உங்களை நேசிக்கிற அம்சம் அதில் இருக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களை நேசிக்கிற மாதிரி இருக்குதா, இல்லை உங்கள் உடம்புக்கு நோயை தர்ற மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா நல்ல வெள்ளை சீனி எல்லாம் சேர்த்து டீ குடிக்கிறீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, பப்ஸு இப்படின்னு சாப்பிட்றீங்க, தானிய உணவுகள், மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. உங்கள் உடம்பை நீங்கள் நேசித்தாதான் மற்றவங்களையும் நீங்கள் நேசிப்பீங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போதும் அந்த பேச்சில் அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன், உங்களுடைய பிள்ளைகள் அவங்ககிட்ட அன்பாக பேசணும், பாசமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட அக்கறையாக பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நண்பர்கள், அப்புறம் தோழிகள், இப்படி சகோதரிகள், தம்பி, பேர பிள்ளைங்க, இப்படி உறவினர்கள், நண்பர்கள், இவங்ககிட்ட எல்லாருமே நீங்கள் அன்பாக பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எங்கேருந்து உருவாகுதுன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன உணவு சாப்பிட்றீங்க, அதுலேருந்து தான் உங்களுடைய பேச்சில் அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் உங்கள் உடம்பை நேசிப்பதற்கான ஒரு சான்று, அடையாளம். நீங்கள் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர்ற மாதிரி உணவுகளை பார்த்து நல்ல உணவு கட்டுப்பாடெலாம் கடைபிடித்து நல்ல உடற்பயிற்சியெல்லாம் வேறு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சில் அன்பு அதிகமாக இருக்கும். நல்ல கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, அப்புறம் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறீங்க, அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட லட்சிய உணர்வு இருக்குது, அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கீங்க, இப்படி அப்புறம் உறவு முறையில் மனைவிக்கோ கணவனோ பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருப்பீங்க, நம்பிக்கையானவராக இருப்பீங்க. இந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிச்சா நீங்கள் பேசுகிற பேச்சில் நிறைய அன்பு இருக்கும், நிறைய பாசம் இருக்கும். உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது, நல்லா சிகரெட் பிடிக்கிறீங்க, மது அருந்துறீங்க, அப்புறம் கண்டதையும் சாப்பிட்றீங்க, பரோட்டா, பிரியாணி அப்படின்னு சொல்லி நோயை தருகிற உணவில் சாப்பிட்றீங்க, அடிக்கடி டீ குடிச்சிட்டு கிடக்குறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சில் அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே நீங்கள் உண்ணுகிற உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கே அது தீங்கு செய்யுது. உங்கள் உடம்பையே நீங்கள் அன்பு நேசிக்கலை, அந்த உணவை பார்த்தாலே தெரியுது உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுகிற பேச்சில் மட்டும் அன்புங்கிறது எப்படி வர முடியும்? வராது. அதனால் அன்புங்கிறது நீங்கள் பேசுகிற பேச்சில் அன்புங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, பாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு அருமையான எளிய விளக்கம் இதுதான். அது மாதிரி உங்கள் உடம்புக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற தொழில்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பேச்சில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. ஆபத்து ஏற்படுகிற தொழிலெலாம் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் உடம்புக்கு ஆபத்து ஏற்படுகிற தொழிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களை வேகமாக வாகனம் ஓட்டுறதுங்கிறது பார்த்து பக்குவமாக மெதுவாக போகணும். அதுவே வேகமாக ஓட்டுறவங்களுடைய பேச்சில் அன்பு இருக்காது. அதுமாரி ரொம்ப ஆபத்தான தொழில், ஆம்னி பஸ் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, அது மாதிரி எப்போவும் டிரைவராக இருக்கிறவங்களுக்குலாம் அதுவும் வேகமாக பயணிப்பவர்கள், அதுவும் பார்த்து பக்குவமாக போகிறவங்ககிட்ட அன்பு இருக்கும். ஒரு பார்த்து பொறுமையாக ஓட்டுறாங்க, கவனமாக ஓட்டுறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பு இருக்கும். அதுவே வேகமாக ஓட்டுறாங்கல்ல, இந்த ஆம்னி பஸ்லாம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவாங்க, அவங்கள்ட்டலாம் அன்புங்கிறது இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ரொம்ப ஆபத்தான தொழில், எந்த நேரத்துலையும் விபத்து ஏற்படலாம், அவங்க உடலுக்கு ஆபத்து ஏற்படலாம், அழிவு ஏற்படலாம், மரணம் சேரலாம், அவங்கள நம்பி போகிறவங்களுக்கும் மரணம் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிற பேச்சில் அன்பு இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் நம்ம உண்ணுகிற உணவு, நமது வாழ்க்கை முறை, இது எல்லாமே நாம் பிறரிடம் எந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடியது. எந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மென்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பாதுகாப்பாக வாழணும், உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் பேச்சில் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். நீங்கள் உங்களையே அழிச்சுக்கிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு பிறரையே அழிக்கும், பிறருக்கு நன்மை தராது, தீமை தான் தரும். அதில் அன்பு இருக்காது, வெறுப்பு தான் இருக்கும். உங்கள் உடம்பை அழிக்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி அடிக்கடி குடிக்கிறீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, பரோட்டாலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடலை அழிக்கின்ற, நோய்களை வரவழைத்து உடலை அழிக்கின்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பேச்சையும் மற்றவங்களுக்கு தீமை தான் செய்யும். பிறரை வெறுக்கின்ற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. உங்களால் பிறரை நேசிக்கின்ற மாதிரி பேசவே முடியாது.
அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் நேசித்தாதான் மற்றவங்களையும் நீங்கள் நேசிக்க முடியும். மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் உங்கள் பேச்சில் நேசம், அன்பு எல்லாமே இருக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கலை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பிறரையும் நேசிக்க உங்களால் முடியாது, உங்களையும் நேசிக்க உங்களால் முடியாது. பிறரை நீங்கள் நேசிக்க உங்களால் முடியாமல் பிறரை வெறுக்கின்ற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. சண்டை போடுற மாதிரி தான் பேசுவீங்க. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சண்டை போடுறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உணவு முறை தான் நம்முடைய வாழ்க்கை முறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது என்பதை மீண்டும் ஒப்புக்கொள்ளுங்கள்.